இதுலயும் நீங்க லம்ப் சம் பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணலாம். இல்ல நீங்க சொல்ற மாரி இன்னைக்கு என் கையில காசு இருக்கு. அன்னைக்கு வந்து நான் போய் எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்குமோ அத கூட வாங்கிக்கலாம். இப்போ புதுசா வரவங்க வந்து இத வந்து எப்படி நீங்க வந்து ஒரு தங்கத்த தைரியமா போய் வாங்குறீங்களோ, அதே மாரி நீங்க கோல்டு பீஸையும் வாங்கலாம். கோல்டு பீஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நீங்க வந்து வீட்ல வந்து 1 கிராம் தங்கம் வச்சிருக்கிறதுக்கு பதிலா நீங்க இங்க வந்து உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ல 1 கிராம் தங்கம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா. அண்ட் இத வந்து கேரண்டி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் கார்ப்பரேஷன் இருக்கு. இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செபி இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பெரிய அளவில் இந்த ரூபா வீழ்ச்சியை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2 சைடில் ஏறிட்டு இருந்தது கொஞ்சம் வந்து அதை டைட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் உலக அளவில் நிறைய பேர் கோல்டை வாங்குறனால கோல்டோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. நம்ம ரூபாயோட வீழ்ச்சியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 84 85 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி 88 ரூபா வரைக்கும் போயிட்டு 87 ரூபா கிட்ட இருக்குது. அப்போது தங்கம் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் வந்து டினாமினேட் ஆகிருக்கு. அப்போ ரூபா வந்து முன்னாடி வந்து $1 விலை வந்து 84 ரூபாய் இருக்கும்போது இப்போ இது 87 ரூபாய் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 3-4% இறங்கியிருக்கு. அப்போ அந்த 3-4% கோல்டு ப்ரைஸில் வந்து ஏற தான் செய்யும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கோல்டு ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு கிராம் 8000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல இது இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை எப்போ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இந்த ஒரு கேள்வி இல்லாம வேற எந்த கேள்வியுமே கேட்க முடியல கோல்டு பத்தி. ஸோ அது அப்படியே சொல்லுங்க சார். இல்லை, கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடந்த ஒரு 3-4 மாதமாக வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் ஏறிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களோட எதிரொலி தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் கோல்டு ப்ரைஸ் எங்கே போகும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பட் லாங் ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அது ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா இது வரைக்கும் அது அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பெஷலாக இவர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கிறனால இந்த டாலர் மேலே வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாருன்னா நம்ம எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக டாலர் மேலே இருந்த ரிசர்வுக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து வெறும் டாலரில் மட்டுமே நிறைய ரிசர்வ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு பதிலாக நிறைய தங்கத்துலேயும் ரிசர்வை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக சைனா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தங்கத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு டாலர் மேலே இருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பக்கம் போகிறனால கோல்டு வந்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஏற்றம் ஏறி இருக்குது. பட் நேச்சுரலாக இது தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சரிவு இருக்கலாம். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நாள் வந்து எங்கேயுமே போகாமல் கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபாயோட வீழ்ச்சியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 84 85 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி 88 ரூபா வரைக்கும் போயிட்டு 87 ரூபா கிட்ட இருக்குது. அப்போ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா டாலரில் வந்து டினாமினேட் ஆகிருக்கு. அப்போ ரூபா வந்து முன்னாடி வந்து $1 விலை வந்து 84 ரூபாய் இருக்கும்போது இப்போ இது 87 ரூபாய் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 3-4% இறங்கியிருக்கு. அப்போ அந்த 3-4% கோல்டு ப்ரைஸில் வந்து ஏற தான் செய்யும். ஸோ நான் முன்னாடி வந்து ஒரு அவுன்ஸ் வந்து ஒரு 84 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் 87 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த அடிஷ்னல் 3-4% என்னோட கோல்டு ப்ரைஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ 2 விஷயம் கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டோட ஆக்சுவல் ப்ரைஸ், இன்னொன்று ரூபாய்க்கும் டாலருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2மே வந்து ஏறுமுகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வேகமாக ஏறுற மாதிரி இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 10-15 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பெரிய அளவில் இந்த ரூபா வீழ்ச்சியை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2 சைடில் ஏறிட்டு இருந்தது கொஞ்சம் வந்து அதை டைட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் உலக அளவில் நிறைய பேர் கோல்டை வாங்குறனால கோல்டோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. ப்ளஸ் மூமெண்ட் இந்த பங்கு சந்தைகளில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா மேபி கொஞ்சம் பணம் இங்கேருந்து வெளியே போன பணம் திருப்பி கூட வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பங்குச்சந்தை திருப்பி ஏறலாம். கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இறங்கியோ இல்லை அதே இடத்துலையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன், அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே. ஓகே சார். இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. ஸோ கோல்டுன்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலா வாங்குறது, இல்லைன்னா வந்துட்டு சாவரின் கோல்ட் பாண்டா வாங்குறது, ETF இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுலயே வந்துட்டு கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுனா என்ன? அதாவது கோல்டு பீஸ்னா என்ன? முக்கியமா இந்த பீஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வரைக்கும் அதாவது ஒரு 10-15 ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து காயின்ஸாவோ இல்லை பார்ஸாவோ மாற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இப்போ எஸ்ஜிபி நீங்கள் சொன்னீங்க அந்த சாவரின் கோல்ட் பாண்ட். இப்போ வந்து நிறைய இம்போர்ட் வந்து கோல்டில் நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய டாலர்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது.
அண்ட் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுக்காக நெறைய பணம், டாலர்ஸ் வந்து செலவாயிட்டே இருந்தது. ஸோ, அதனால கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, நீங்க பிசிக்கலா வாங்குறதுக்கு பதிலா இந்தியாலயே வந்து அத ஆர்பிஐ பேக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாரி குடுத்தா, உங்களுக்கு கோல்டு பிரைஸ் ஏற ஏற கோல்டு ஆக்சுவலா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா கோல்டு பிரைஸ் ஏறுச்சுன்னா, அதுல ப்ராஃபிட் குடுக்கலாம். பிளஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஜிபி பாண்ட் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 1, 2 வருஷம் கொஞ்சம் சுமாரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன்னா, ஒரு பக்கம் கோல்ட வந்து நான் வாங்கி பத்திரமா வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்காக ஒரு லாக்கர் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பிளஸ் அத யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோன்ற பயமும் இல்ல. பிளஸ் நான் வாங்குறது வந்து நல்ல அ அதாவது 22 கேரட்டா, 24 கேரட்டா இல்ல 18 கேரட்டான்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குது. இது இல்லாம இதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு 2.5% வருஷத்துக்கு வட்டி வேற குடுக்குறாங்க அப்படின்ன உடனே, ஒரு 3, 4 வருஷத்துக்கு அப்புறம் நெறைய பேர் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப கடந்த ஒரு 6 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிபி பாண்ட்ஸ வந்து புதுசா இஷ்யூ பண்றது வந்து மீனிங் கவர்ன்மெண்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, இதுல வந்து நெறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறனால, கவர்ன்மென்ட்டுக்கும் இதனால வந்து செலவினம் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போது. ஸோ, அதனால அத இப்ப கரண்ட்லி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இது இல்லாம வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதே பேப்பர் ஃபார்ம் தான். ஆனா, பேப்பர் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க வந்து ஒரு கிராமா கூட வாங்கிக்கலாம். ஸோ, இந்த பீஸ்ன்றது ஒரு கம்பெனியோட பேரு தான். ஸோ, அதனால அத வந்து நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெர்மினாலஜி தான். கோல்டு பீஸ் அப்படின்றது வந்து முன்னாடி வந்து பெஞ்ச்மார்க் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவங்க தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட வந்து இடிஎஃப் அதாவது வந்து பங்குச் சந்தையில போய் கூட நீங்க வாங்கலாம் அப்படின்ற மாரி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ, அதனால அந்த பெஞ்ச்மார்க் கம்பெனிய வந்து பீஸ்ன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த கம்பெனிய வந்து கோல்ட்மன் சாக்ஸ் வாங்கிட்டாங்க. பட் அந்த பேர் அப்படியே தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, கோல்ட பொறுத்தவரைக்கும் நீங்க இடிஎஃப்பா வாங்கும்போது நீங்க வந்து ஒரு கிராமா வாங்கலாம். அதே வந்து சின்ன யூனிட்ஸ்லயும் நீங்க வாங்க முடியும். அப்ப நீங்க அத வாங்கி சேர்க்கும்போது நீங்க ஆக்சுவலா பிசிக்கல் கோல்டு வாங்க வேணாம். கோல்டு பிரைஸ் ஏறுச்சுன்னா உங்க கோல்டு பீஸோட ரேட்டும் ஏறும். ஸோ, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேப்பர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு தான். மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இந்த கோல்ட் பீஸ் வந்து வாங்குறது சரியா? முன்னாடி வந்து இத பத்தி நெறைய பேருக்கு தெரியாம இருந்தது. பட் கடந்த 10 வருஷமாவே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. பட் இப்போ கோல்டு பிரைஸ் ஏறும்போது, இப்ப நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பேசுறோம். பிளஸ் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்திருக்கு. இத்தன நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்பெஷலி ஃபினான்ஸ் சார்ந்த இப்ப ஈடி தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபினான்ஷியல் இதுக்காகவே வந்து நெறைய இன்டர்வியூஸ் பண்றாங்க. அப்போ இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது ஸ்லோவா மக்களுக்கும் நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஆல்ரெடி நெறைய பேருக்கு தெரியும். இப்ப இந்த ரீச் நெறையா இருக்கிறனால இன்னும் நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. நீங்க தைரியமா வாங்கலாம். ஏன்னா இத வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்ச வந்து ஒரு செபி ரெகுலேட் பண்றாங்க. இப்ப புதுசா வரவங்க வந்து இத வந்து எப்படி நீங்க வந்து ஒரு தங்கத்த தைரியமா போய் வாங்குறீங்களோ, அதே மாரி நீங்க கோல்டு பீஸையும் வாங்கலாம். கோல்டு பீஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நீங்க வந்து வீட்ல வந்து 1 கிராம் தங்கம் வச்சிருக்கிறதுக்கு பதிலா, நீங்க இங்க வந்து உங்களுடைய டீமேட் அக்கவுண்ட்ல 1 கிராம் தங்கம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா. அண்ட் இத வந்து கேரண்டி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரிங் கார்ப்பரேஷன் இருக்கு. இத ரெகுலேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செபி இருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி ரெகுலேட்டட். ஸோ செபின்றது வந்து கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதனால நீங்க ஆக்சுவலா தைரியமா நீங்க வந்து அ தங்கம் வாங்குறதுக்கு பதிலா இத இன்னும் நீங்க தைரியமா நம்பியே வாங்கலாம். ஆனா தங்கத்துக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு வீட்ல கல்யாணம் இருக்கு. எனக்கு தங்கமா குடுக்கணும்னா நேச்சுரலா கோல்டு பீஸ வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு, கல்யாணம் வர டைம்ல நீங்க இத வித்து அப்படியே நீங்க போய் தங்கம் கூட வாங்கிக்கலாம். நேச்சுரலா நீங்க கோல்டு பீஸ் எடுத்துன்னு போய் நீங்க வந்து ஒரு சீர்ல வைக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்க தங்கமா மாத்திக்கலாம். பட் எனக்கு தங்கம் தேவையில்ல. எனக்கு தங்கத்துல முதலீடு பண்ணணும். எனக்கு வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிசிக்கலா வாங்குறதுக்கு பதிலா இந்த கோல்டு பீஸ் மூலமா வாங்குனீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி பல விஷயங்கள நீங்க தவிர்க்க முடியும். இத யாரும் திருட முடியாது. இதோடைய கேரண்டி ஆஃப் அதாவது பியூரிட்டிய வந்து கேரண்டி பண்றாங்க. இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இத விக்கிறது ரொம்ப சுலபம். இதுக்கு வந்து மேக்கிங் காஸ்ட்டு, விக்க போம்போது காஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாரி இது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ உங்களுக்கு தங்கம் வேண்டாம், என்னுடைய தங்கம் பிரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் வேணும்னா, கோல்டு பீஸ் தான் பெஸ்ட். இந்த கோல்ட் பீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நோட் பண்ணணும்? இது விஷயங்கள்லாம் தெரியாம இத வாங்கக்கூடாது அப்டின்னா, அது என்ன விஷயங்கள் சார்? ஸோ இந்த கோல்டு பீஸ வந்து பார்த்தீங்கன்னா, 2 வகையில வாங்கலாம். ஒண்ணு வந்து நான் ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, நானே போய் கோல்டு பீஸ வந்து மார்க்கெட்லேருந்து வாங்க முடியும். அந்த மாரி வாங்கும்போது எனக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மேண்டேட்டரி.
இப்போ எனக்கு டீமேட் அக்கவுண்ட் வேண்டாம், என்ன இதுக்காக போய் வாங்க வேண்டாம், மீனிங் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கோல்டு ஃபண்ட தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த ஃபண்ட் என்ன பண்ணும்னா, அவங்க ஒரு டீமேட் அக்கவுண்ட் வச்சு, உங்கள மாரி வர நெறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க உங்களுக்கு பதிலா வாங்கி, அத வந்து யூனிட்ஸா உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ ஒண்ணு நீங்க டீமேட் அக்கவுண்ட்ட வச்சுக்கிட்டு நீங்களே போய் வாங்கலாம். இல்ல நான் ஒரு கோல்டு ஃபண்ட்ல போட்டேன்னா, எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட இன்வெஸ்ட் பண்றேனோ, அதே மாரி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு சார்ந்ததா தான் இருக்கும். இப்ப பங்குச்சந்தை இறங்குதுன்னா, கோல்டு ஏறி இருக்குன்னா, கோல்டு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கும். இப்ப இதே வந்து உல்டாவா இருக்கு. பங்குச்சந்தை ஏறி இருக்கு. ஆனா கோல்டு இறங்கி இருக்குன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய கோல்டு பிரைஸ் இறங்குச்சுன்னா, இங்க உங்களுக்கு நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால நீங்க 2த்துல எத வேணா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். பிளஸ் கோல்ட நீங்க எப்ப வேணா போய் விக்கணும்னாலும், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வித்தீங்கனாலும் அத வாங்கிப்பாங்க. சில நேரத்துல வந்து கோல்டு பீஸ விக்கும்போது நீங்க நினைக்கிற ரேட் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழப்பம்லாம் வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஒரு கோல்டு ஃபண்ட நீங்க தேர்ந்தெடுத்தீங்கனாலே, அந்த வேலையெல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க. சரி, இப்போ இந்த கோல்ட் பீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 கிராம் தங்கம் அப்டின்னா ஒரு ரூ. 8,000 நான் இவ்ளோ குடுத்தா போதும் அப்டின்றது தெரியும். இந்த கோல்ட் பீஸ் அப்டின்னு பார்க்கும்போது, அத எப்படி நான் வாங்க முடியும்? அதுக்கு எவ்ளோ அமௌண்ட் வரலும் நானு குடுக்கலாம்? அப்டின்றத பத்தி சொல்லுங்க சார். அதான் இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 10ஆல டிவைட் பண்ணி இன்ஃபாக்ட் ஆமா. இப்போ வந்து கரண்ட்லி வந்து ரூ. 70, 80 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அத 100ஆல டிவைட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து 0.1 கிராம்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 1 கிராமா கூட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 0.1 கிராமா இப்ப நான் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா கரெக்ட் ரேட் இப்ப என்ன இருக்குன்னு தெரியல. பட் நீங்க வந்து ஒரு ரூ. 70 குடுத்தீங்கனாலே ஒரு 0.1 கிராம் வாங்கிடலாம். இப்ப நீங்க வந்து ரூ. 8,000 குடுத்தீங்கன்னா, ஒரு ஃபுல் கிராம நீங்க வாங்க முடியும். ஸோ இத வந்து யூனிட்ஸா வகுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட ரூ. 8,000 இருந்தா தான் கோல்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட ஒரு ரூ. 80 இருந்ததுன்னா, ஒரு பாயிண்ட் அதுல ஒரு சின்ன ஒரு தொகைய கூட நான் வந்து வாங்கிக்கலாம். இதுல நான் எஸ்ஐபியா தொடர்ந்து கூட பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாரி பல ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. டெய்லியுமே வாங்கிக்கலாம். இல்ல குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நம்ம மொத்தமா கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ். பண்ணலாம். இதுலயும் நீங்க லம்ப் சம் பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணலாம். இல்ல நீங்க சொல்ற மாரி, இன்னைக்கு என் கையில காசு இருக்கு. அன்னைக்கு வந்து நான் போய் எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்குமோ, அத கூட வாங்கிக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.